ஹலோ பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு வித்தியாசமான சிச்சுவேஷனில் வித்தியாசமான இடத்துல இருக்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது என்னென்னா, எங்களுடைய சொந்த ஊரில் இருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கை அழகான பசுமையான மரங்கள் இருக்கிறது. எங்கள் வீட்டு மொட்டை மாடிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எங்கள் சொந்த ஊர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வர்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இங்கேருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். இதில் எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் இங்கே நான் பேசுவேன்ட்டு. அது என்னென்னா, ஆண்டவர் வந்து சில சமயங்களில் நீ எப்படி இருக்கணும், என்ன செய்யணுன்றத சொல்ல மாட்டார், அது செயலில் காட்டுவார். அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நம்ம கனவு கண்டிருப்போம் இல்லையா, நம்ம அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு. ஆனால் ஆண்டவருக்கு சித்தமானது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது என்னன்றது நமக்கே தெரியாது. அதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எந்த இடத்துல செய்யணுன்றது அவருக்கு மட்டுமே தெரியும். அதை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார். அதே போல் தான் இன்றைய சூழ்நிலை கூட ஆண்டவர் வந்து இந்த இடத்துல பேசும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த ஒரு க்ளவுடியான ஒரு இடம் பாருங்கள், ஃபுல்லாக க்ளவுடி, சூரியனே இல்லை, அவ்வளோ ஒரு க்ளவுடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சியாக கூலிங்காக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இயற்கை அழகான படைப்புகளை ஆண்டவர் படைத்திருக்கிறார் இல்லையா. முதலாவதாக வானத்தையும் பூமியையும் படைத்தார், வெளிச்சத்தை கொண்டு வந்தார், இருளை படைத்தார். ஃபைனலாக தான் வந்து மனுஷனை படைத்தார், அது துணையாக மனுஷியை படைத்தார். அதன் பிறகு சந்ததிகள்லாம் உருவாச்சு. அதன் பிறகு பார்த்துட்ருக்கீங்க, நம்ம உலகத்தில் எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள், நல்லவர்கள் தீயவர்கள் என்று 2 வேறு விதமான மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இல்லையா. அவனுடைய படைப்பு வந்து நன்மையாக தான் இருந்தது எல்லாமே. ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அவன் நன்மைக்காகத்தான் பிறந்திருப்பான். ஆனால் காலப்போக்கில் வாழ்ந்த சூழ்நிலைகள் எல்லாமே சிலருக்கு தீமையாக அமைந்து விடுகிறது, தவறாக சென்று விடுகிறது. தவறான வழிகளில் போயிட்டு அவர்கள் அழிவு பாதையில் சென்று பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள். ஆனால் சில குழந்தைகள், அதாவது 50-50 எடுத்துக்கலாம். அதில் குழந்தை சில பேர் என்ன ஆகுறன்னா, அவங்க வளர்ந்த சூழ்நிலைகள் அது எப்படின்னா ஆண்டவருக்கு சித்தமானபடி நடக்கிறது. அவர்கள் வாழ்க்கை ஒரு வெளிச்சமான வாழ்க்கையாக, பிரகாசமான வாழ்க்கையாக உள்ளது. அதனால் ஆண்டவர் வழியில் நடந்து பயந்து அவர் சித்தப்படி செய்கிறார்கள் இல்லையா. நம்ம அனைவரும் பார்த்து கொண்டிருப்போம். அதே போல் நம்ம வாழ்க்கையில் 2 வேறு விதமான பிரச்சனைகள், வேறு விதமான சந்தோஷங்கள் இறைந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதுலேருந்து நாம் வந்து எதற்காக வந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று ஆண்டவர் வகைப்படுத்துகிறார் என்றால், எதற்காக இந்த ஒரு பிரச்சனை வருவது, இந்த பாவத்தில் விழுந்து விடுவதெல்லாம் எதற்காகன்னா, நாம் அந்த பிரச்சனைகள்லாம் தெரிந்து கொண்டு அதை விலகி வர வேண்டும். அதுக்காக தான். சில பேர் அதில் விழுந்து எழுந்து வர முடியாமல் இருக்காங்க. சில இதெல்லாம் கண்ணில் காட்டணும்னா எதுக்குன்னா அதுலேருந்து வெளியே போயிடு, அதில் இருக்காத, செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அது அந்த பாவம் நமக்கு பிடிச்சி போயிடும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, சந்தோஷமாக, மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். எக்ஸாம்பிளாக சொல்லலாம், அந்த குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, தவறான காரியங்களில் ஈடுபடுகிறது, அடுத்தவரை குற்றப்படுத்துவது, ஈவ்டீசிங்கு, கற்பழிப்புகள், கொலைகள், இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாக அது செய்பவர்களுக்கு உண்டு. ஆனால் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பார் மதர், அதை செய்யாத ஒரு மனுஷன் பார்த்துருக்கான் இல்லையா. அதை பார்த்து மக்கள் வந்து என்ன பண்ணால், அவன் சில பேர் வந்து அதை மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுவான். சில பேர் அதை பார்த்து பயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பான். அப்படி 2 வேறு விதமான மக்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அதை பார்த்து செய்யக்கூடாது, இது தவறானது என்று சிந்தித்து கொண்டிருப்பவன் மனிதன்தான் தேவன் வழியில் செல்பவன். அதே சமயத்தில் ஆசைப்பட்டு அந்த பாவத்தை செய்பவன் பாதாளத்தில் செல்பவனாக இருக்கிறான். இந்த சூழ்நிலைகள் அப்படித்தான் உள்ளது நம்ம வாழ்க்கை. ஸோ நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் செய்யக்கூடாதெல்லாம் செய்யலாம் என்பது நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது, ஏன் வந்து ஆண்டவர் வந்து இப்படி வந்து நன்மையான காரியத்தை செய்யு, எனக்கு சித்தமானதை செய்யணும் ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு, நம்ம எந்த வகையில் பாவத்தில் சூழ்ந்து விடக்கூடாது அப்படி தான். ஏன்னா இப்போ நான் வந்து கிறிஸ்டியன், ஸோ இன்னொருத்தர் வந்து ஹிந்து, இன்னொருத்தர் வந்து முஸ்லீம்ஸ், இன்னும் நிறைய கம்யூனிட்டிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் அவங்க கடவுள் முக்கியத்துவம் வாழ்ந்தே இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டியானிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று கிடையாது. இயேசு கிறிஸ்து என்பவர் மனுஷனாக பிறந்து, அதாவது மனுஷனாக எப்படி பிறந்தார், பிதாவினால் தோற்றுவிக்கப்பட்டு பரிசுத்தத்தில் தான் அவர் பிறந்தார் இல்லையா, அனைவருக்கும் தெரிந்திருக்கும்.
அப்படி மனுஷனால் தோற்றுவிக்கப்பட்டு உருவாக்கின பாவப்பட்ட மனுஷன் அல்ல இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவினால் தோற்றுவிக்கப்பட்டு குமரனாய் பிறந்தார். அதுவும் யாருக்கிட்ட? கன்னி மரியாளிடத்துல பிறந்தார் என்பது தான் நிஜம் இல்லையா? அப்படி கன்னி மரியாளிடத்துல அவர் தோன்றின பிறகு அவர் நம்மை போல் தான் ஒரு மனுஷனாக எதற்காக பிறந்தார்? இது ஒரு கொஷின் மார்க் இல்லையா? எதற்காக பிறந்தார்? கிறிஸ்துவ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கு ஒரு கொஷின். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார்? சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்க சொல்கிறேன். அவர் நமக்காக தான் பிறந்தார். நமக்குன்னா யாரு? உங்களுக்காகவும் நமக்காகவும் இல்லையா? ஸோ உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்தார் என்று நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ஏன் நமக்காக பிறந்தார்? யோசித்து பாருங்க. நமக்காகன்னா நல்லவர்களுக்காகவா? இல்லை, தீமை செய்பவர்களுக்காக, பாவத்தில் விழுந்து விட்டு தான். அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தான். எப்படி வலையை போட்டு மீனை பிடிக்கிறோமோ அதே போல தான் அவரோட பரிசுத்த ஆவிய வசனத்தை விதைத்து நம்மளை மீட்டெடுக்கிறார். எதிலிருந்து? பாவம் என கடலிலிருந்து மீட்டெடுத்து நம்மளை பரிசுத்தத்துக்கு கொண்டு சென்று நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்று வரையில் அவருடைய மரணம் என்பது இல்லை. அவருடைய வார்த்தையால் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் சிறையில் அறையப்பட்டார், 3 நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்ததும் எதற்காக என்றால் நமக்காக தான், நம்முடைய பாவங்களுக்காக தான், நம்ம மீட்டு எடுக்கிறதுக்காக தான். இன்றுமே அவர் உயிரோடு ஜீவித்திருக்கிறார். நாம் பேசுகின்ற வசனங்கள், அவர் வார்த்தைகளை நாம் ஜீவியத்தை காணலாம். எப்படி காண முடியும்? நான் பேசுகிற நம்முடைய வசனம் படிப்போம் இல்லை, பைபிளில் வசனம் படிச்சுட்டே இருக்கிறோம். சில சமயங்கள் அந்த வசனம் நம்மோட பேசுகிற மாதிரி இருக்கும். இது நமக்காக சொல்லப்பட்ட வசனமாகவே இருக்கும். நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் யார் பேசுகிறது? பேசுகிறது ஆண்டவர். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார். வசனம் நான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று ஏசாயா 41 சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம வசனம் படிப்போம், ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். இருக்குது இல்லையா? ஸோ நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க அதை. ஸோ நீ பயப்படாதேன்னு ஒவ்வொரு டைமில் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நிறைய உபத்திரங்கள் உள்ளது இல்லையா? உபத்திரம்னா அந்த பாவத்தை மட்டும் இல்லை, நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மரண படுக்கைகள், எல்லா விஷயங்களும் இருக்குது இல்லையா? அதுலேருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு செல்ல வேண்டும், அவர் வழியில் நடக்க வேண்டும், அவருடைய அண்டையில் நம்ம ஜெபிக்க வேண்டும். மருத்துவர் செய்ய முடியாதது, மருந்துகளால் செய்ய முடியாதது, மனுஷனால் செய்ய முடியாத எந்த ஒரு விஷயமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால எல்லாமே செய்ய முடியும். தேவனாலால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் தினம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வசனத்தின்படி உலகத்தை ஜெயிப்பது ஆண்டவருக்கு நம்ம ஜெபிக்கின்ற ஜெபத்தின் மூலம் ஜெயிக்க முடியும். நாம் ஜெபம் செய்யும் போது தான் அந்த அசுத்த ஆவிகளோ இல்லை நோய் கிருமிகளோ இல்லை பாவத்தின் அடிமைத்தனமோ இது எல்லாமே விலகி போவதற்கு ஒரே வழி நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருடைய கிருபை, அவருக்கு நாம் ஜெபிக்கின்ற ஜெபந்தான். நாம் எவ்வளோ கொஞ்சம் அதிகமாக ஜெபிக்கிறோமோ, எவ்வளோ அதிகமாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமோ, அப்போது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறப்படும். இன்றைய சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேருக்கு சுகவீனமாக இருக்குது, பலவீனமாக இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவ வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா, சுகவீனங்க பலவீனம் இருக்குது, ஜெபமும் செய்கிறாங்க. ஆனால் ஏன் அந்த சுகவீனம் பலவீனம்லாம் இருக்குதுன்னா, நம்ம சுற்றி உள்ள இடங்கள்லாம் பார்க்கும்போது சில சமயம் அசுத்தங்கள்லாம் இருக்கலாம். எக்ஸாம்பிளாக சொல்லலாம், வீடு நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோம்னா இருக்காது. ஆனால் அங்கே அசுத்தத்தோடு சேர்ந்து தான் ஜெபமும் செய்கிறோம். காரணம் என்ன? அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், நம்முடைய உள்ளம் அசுத்தமாக இருந்து நம்முடைய பார்வையில் நம்ம வசனத்தை வாசித்தால் அந்த வசனம் நம்ம எடுக்கின்ற ஜெபம் கேட்கப்படுமா? அதாவது உள்ளத்திலே பாவத்தை வைத்துக்கொண்டு வெளியில் நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் ஏற்கப்படுமா? ஏற்கப்படாது இல்லையா? அதே போல் நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற இடம் யாருடைய இடம்? ஜெபம் செய்கிற இடம் யாருடைய இடம்? நம்ம நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம். இது தேவனுடைய வீடு, கர்த்தர் ஆசீர்வதித்து உள்ளே வரும், தேவனுடைய கூடாரம் என்று நிறைய பேர்லாம் வச்சுருப்போம். அப்போது தேவனுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, சர்ச் எப்படி இருக்குது? சர்ச் அலங்கோலமாக இருக்கிறதா? இல்லை, அது ஒரு பரிசுத்தமாக இருக்குது, சுத்தமாக இருக்குது,
நீட்னஸாக இருக்குது. ஸோ நாம் ஜெபிக்கின்ற அந்த ஜெப வீடு, நாம் தங்குகின்ற வீடு, நம்ம வாழ்கிற அந்த வீடு தான் சொல்கிறேன். ஜெப அறை சொல்லல. அந்த வீடு ஒரு ஒரு ஃபுல் வீடும் நம்ம ஜெபிக்கின்ற அந்த இடம் வந்து ஒரு பரிசுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும்னு சொல்ல வருது. ஸோ ஏன் நாம் சுத்தமாக இருக்கணும், சுத்தப்படுத்தி வைக்கணும் வீடுனா, நாம் உள்ளத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் ஜெபத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவர் வந்து அந்த பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்குறார். நீ ஜெபம் பண்ணதுனாலையோ இல்லை வந்து அதிகமான வேண்டுதல் பைபிள் வாசிச்சினாலையோ அதற்காக மட்டும் இல்லை, உன்னை சுற்றியுள்ள எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி உள்ளது, எப்படி நீ வாழ்க்கை நடத்துகிறாய், அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம கடமைக்காக ஜெபிக்கிறோம், பண்ணுறோம், போகிறோன்றது கிடையாது. நம்ம ஒரு வாழ்கிற வாழ்க்கையை சுற்றியுள்ள இடங்கள்லாம் நம்ம வந்து பரிசுத்தமாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும். அப்போது தான் நம்ம உள்ளமும் சுத்தமாக இருக்குன்றத ஆண்டவர் சொல்கிறார். நாம் உள்ள சுத்தமாக இருக்கணும். ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்னா எப்படி போகிறோம்? நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம். அதை பேர் பார்ப்பாங்களே இது பண்ணுவாங்கன்ட்டு. அப்போது நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் வந்து ஒரு வீட்டிலேருந்து ஜெபிக்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் வருவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அந்த இடம் எப்படி இருக்குது? அசுத்தமாக இருக்குது. அப்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து பேசுவாரா? உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுமா? கேட்கப்படாது என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் நாமே ஒரு ஆலயம். நாம் ஜெபம் பண்ண நாமே ஒரு ஆலயம்னு சொல்கிறார். ஸோ நம்ம உள்ள அழுக்க வச்சுட்டு நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அதே போல் வீட்டில் நம்ம ஜெபிக்கும் போதோ எந்த அறையாக இருந்தாலும் சரி, நான் வந்து என்னுடைய இது மட்டும் தான் வச்சுருப்பேன். அதாவது ஜெபாலயம் மட்டும் தான் சுத்தமாக வச்சுருப்பேன். மற்ற இடம்லாம் வந்து எப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அது கிடையாது. உங்கள் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீட்னஸோடு இருக்கணும், பரிசுத்த ஆலயமாக இருக்கணும். வெறும் போர்டில் மட்டும் இது பரிசுத்தர் தங்கும் இடம், இது வந்து என்ன சொல்கிறது, தேவனுடைய கூடாரம் என்று நம்ம அழகான தலைப்புகள்லாம் வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வீட்டை உள்ளே போகிறோம். அது நான் காலப்போக்கில் அது பல சூழ்நிலைகளில் நிறைய குப்பை கோலமாக மாறிவிடுது. ஆனால் நாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும். வீட்டிலேருந்து வெளியிலேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் போதோ நம்முடைய ஜெபமும் அப்படி தான். ஆண்டவர் வந்து நீ பர்ஃபெக்டாக இருந்தால் அவர் பர்ஃபெக்டான டைமில் உனக்கு வந்து உதவி செய்வார். அதாவது எந்த டைம் இருந்தாலும் அவர் பர்ஃபெக்டாக வந்துடுவார்னு அர்த்தம். சரியா? எங்கே 3 நாங்கள் பேர் கொண்டு ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் நான் வாசம் செய்யணும் என்று வசனம் சொல்கிறது இல்லையா? அந்த இடம் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும். பாருங்க, ஒரு ஆண்டவர் நான் வந்து உங்களுக்குள்ளே வரணும்னா நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் உங்கள் இடமும் பரிசுத்தமாக இருக்கணும். சர்ச்சுக்கு போகும்போது நீங்கள் சொல்கிற ஏற்கனவே சொன்னேன். சர்ச் எப்படி இருக்குது? பரிசுத்தமாக இருக்கிறது. அதே போல் தான் நீங்கள் ஜெபிக்கிற அந்த வீடு கூட பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் கிரியையும் வேலை செய்யும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து பரிசுத்தமாக இருக்கணும்னு இதையே சொல்கிறேன்னா, ஒரு வேளை அசுத்தமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு குப்பை கூலமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த இடம் எப்படி இருக்கணும்னா சாத்தானின் இடமா மாறிவிடும். சாத்தான் உள்ளே வந்து பல்வேறு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து பல்வேறு நோய்களையும் பல்வேறு பாவங்களையும் செய்ய வைத்து ஒரு மன அமைதியை கெடுத்து மன பிரச்சனைகளை உருவாக்கி பல்வேறு போராட்டங்களை அந்த குடும்பத்திற்கு கொடுப்பான். அப்போது நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு அது சாத்தான் தடையாக தான் இருப்பான். நீ ஜெபிப்ப, சாத்தான் தடை பண்ணே இருப்பான். அது அவர் போய் சேராது. காரணம், நாம் கீழே இருக்கிற இடம் வந்து அசுத்தமாக இருக்கிறது. நாம் அதை பரிசுத்தமாய் மாற்றணும். சில வீடுகளில் நான் போவேன், வீட்டில் லைட்டெல்லாம் எரியும், ஆனால் வீடு இருட்டா மாதிரி தெரியும். நம்ம இருட்டாகவே தெரியும். காரணம், அங்கே வந்து அந்த அசுத்தம் உள்ளது. அதாவது அவங்க அந்த சாத்தானின் கிரியை உள்ளது. அது அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரியும். வெட்ட வெளிச்சம்னா என் கண் பார்வைக்கு அந்த அந்த இருளுன்ற அந்த இது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நிறைய இடத்துல நான் பார்த்துருப்பேன். சில வீடு வந்து சாதாரண வீடாக இருக்கும். அந்த வீடு பிரகாசமாக இருக்கும். உள்ளே வந்தால் லைட்டு ஒன்று தான் இருக்கும், ஆனால் வீடு பிரகாசமாக இருக்கும். சில வீடுகள் நிறைய லைட் இருக்கும், ஆனால் அந்த வீடு ஃபுல்லாக இருட்டாகவே இருக்கும். காரணம், அங்கே நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. ஏன்? அங்கே சாத்தான் இருக்கிறான், அந்த தீய கிருமைகள் இருக்கிறது. காரணம், அப்போ அங்கே வீட்டில் ஜபங்களும் செய்வாங்க, ஆனாலும் சாத்தான் இருக்கிறானே, இந்த பரிசுத்தம் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி தெரியுது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியான வகையில் போகிறோமா? திங்க் பண்ணி பாருங்கள். அப்போது நாம் எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பேன். நம்ம வெளியே போனால் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு புது ட்ரெஸ் போட்டு எல்லாம் போகிறோம் இல்லையா? அதே போல் நம்ம ஜெபிக்கும் போது கூட அந்த இடமோ வீடும் சுற்றுப்புறமும் நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். நம்மளுடைய உள்ளத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும்.
அது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிறோம், பரிசுத்தத்தை கொடுத்துருக்குறோம். பரிசுத்தமாக வாழ்க்கை வாழும். இடம் பரிசுத்தமாக இருக்கும்போது தான் அந்த வீடு கூட பரிசுத்தமாக மாறும். பரிசுத்தமாக ஆனால் என்ன ஆகும் நெக்ஸ்ட்டு? அந்த வீடு வந்து ஒரு வெளிச்சமுள்ள வீடாக மாறும். தேவனுடைய ஒளி அந்த வீட்டில் படரும். அப்போ இருள் விலகும். தேவன் ஒளியாக இருக்கிறார். தம்மை நம்புகிற ஒருவனும் இருளில் நடாமல் ஒளியில் நடக்க கடவுள் என்று வசனம் சொல்கிறது போல, நாம் ஒளியில் நடப்பதற்கு முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நிதியை தேடி அவர் வழியில் நடக்கணும். அதே போல் நம்ம உள்ளத்தையும் சுத்தமாக நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் சரியாக இருந்தால் நாம் சுற்றி இருக்கிற இடமும் நான் சுற்றி இருக்கிற அந்த வீடுகளும் இடங்களும் நம்முடைய உள்ளமும் பரிசுத்தமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நாம் எடுக்கின்ற அந்த ஜெபம் கூட ஒரு பரிசுத்தமுள்ள ஜெபமாக மாறும். நீங்களும் அப்படி யாராவது உங்கள் வீட்டில் ஒரு அசுத்தமான இடங்களோ அசுத்தமான அதாவது ஒரு சுத்தமில்லாத வீடாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் இப்போதே அதை வந்து எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி பரிசுத்தமாக மாற்றுங்க. அப்படி நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இருக்கின்ற ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொடுக்கும். பாருங்கள், நம்ம ஜெபிக்கிறோம் நல்லா, ஆனால் வீடு வந்து இருட்டாக தான் இருக்குது, சுற்றி குப்பைகள் உள்ளது, அலங்கோலமாக இருக்குது. நம்ம ஒரு திங்கிங் எப்படி இருக்கும்? ஜெபிச்சாலும் அந்த நம்ம கண்ணு திறந்து பார்க்கும்போதோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு அலங்கோலமான இடமா இருக்கும். அதை சுற்றி ஒரு வெண்மை இருக்காது, ஒரு க்ளீன்னஸ் இருக்காது இல்லையா? நம்ம பார்த்துருப்போம். அதே நம்ம வீடு க்ளீன் ஆகிட்டு ஜெபம் செய்து கண்ணு திறந்து பாருங்கள், அந்த ஒரு பிரகாசமான ஒளி ஆண்டவர் கொடுத்திருப்பார். நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூவாக பெயிண்ட் அடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம கண்ணு பிரைட்டாக தெரியுது. ஸோ அது போல் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தி நீங்கள் நீட்டாக இருந்து நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும். ஆண்டவர் பிரசன்னம் உங்களுக்குள்ளே இறங்கும். ஏன்டா வீட்டை சுத்தப்படுத்தினா தான் ஆண்டவர் உள்ளே வருவாரா நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஆலயம் செல்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி வச்சுக்கிறீங்க? நீட்டாக வச்சுக்கிறீங்க இல்லையா? அதே போல் நீங்கள் தங்குற இடமும் நீட்டாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், இது நான் தங்கும் இடம், நான் வாசம் செய்யும் இடம் என்று வசனம் சொல்கிறது. எது? உங்களுடைய வீடு தான். அப்படி உங்கள் வீடு, உங்கள் தங்கும் இடம், வாசம் செய்யும் இடம் ஆண்டவர் சொல்லும் போதோ, அப்போ அவர் தங்குற இடத்த நம்ம சுத்தமாக வச்சிருக்கிறது நம்முடைய கடமை இல்லையா? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, உள்ளத்தை மட்டுமல்ல இருக்கின்ற இடத்தையும் சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளும் போதோ, ஆண்டவருக்கு அப்போது நீங்கள் ஜெபிக்கும் போதோ, துதிக்கும் போதோ, மகிமைப்படுத்தும் போதோ, உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே விலகி போடப்படும். இதை வந்து நான் சொல்லலை, இதை வந்து நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்தேன். அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருந்தேன். அது ப்ராக்டிக்கலாக வந்து அதை எடுத்துக்கொண்டும் போனேன். அதெல்லாம் நான் வந்து உணர்ந்திருக்கேன், கண்கூடாகவும் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கேன், என் வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன் அதை. ஸோ அப்படிலாம் வந்து ஆண்டவர் வந்து மகிமையாக அதை வந்து காமிச்சார். அதை தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்சியாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய வீடை கூட அப்படி யாராவது வீட்டில் அப்படி அசுத்தமான வீடாக இருந்தால் அதை இந்த சண்டேஸில் வீட்டில் இருப்பீங்க, க்ளீன் பண்ணிவிட்டு வீடை, ஏன்னா ஆண்டவர் வீடு, ஆண்டவர் வருகின்ற இடம், நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் ஆண்டவருக்கான ஜெபம் இல்லையா? அவர் இருக்கும்போதோ அவர் வரும்போதோ ஒரு வரவேற்பு கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுப்பீங்க? சுற்றி குப்பையோட வச்சு கொடுப்பீங்களா? இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்கின்ற வரவேற்பு ஒரு பரிசுத்தமாக இருக்கணும். அது உள்ளத்தில் மட்டும் இல்லை, அந்த இடத்துலையும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும் போதும் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் பரிசுத்தமாய் மாற்றுவதும் இல்லை, நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களை ஆண்டவர் அசுத்தத்துக்கல்ல பசுத்துக்கே அழைத்திருக்கிறார் இல்லையா? அந்த அழைப்பின் பாத்திரவங்க நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும், நடக்க வேண்டும், இருக்க வேண்டும். ஸோ ஒவ்வொருக்கும் ஒரு வீடு கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த வீட்டை நம்ம வந்து பரிசுத்தமாக வச்சுக்கணும், ஆசீர்வாதமாக வச்சுக்கணும். வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட அந்த வீடு பிரகாசமாக இருக்குதே, வெளிச்சமாக இருக்குதே, அங்கே தோன்ற ஜபமும் அவள் பிரகாசமாக வெளிச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பிரகாசமான ஒளியும் அந்த வீட்டில் இறங்கி நாம் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு நம்மளை வழிநடத்தி நமக்கு விடுதலையும் பெற்று தருவார். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், இல்லை அப்படிப்பட்ட வீடு உங்களுக்குள்ளே இருந்தால், அது தயவுசெய்து நீங்கள் மாற்றி ஒரு பரிசுத்தமுள்ள வீடாக மாற்றுங்க. ஜபத்தினாலும் சோத்திரத்தினாலும் மட்டுமல்ல, நீங்கள் தங்குகின்ற இடமும் பரிசுத்தத்தினாலே இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி செய்யும் போதோ நீங்கள் ஆலயத்தில் சென்று எப்படி நீங்கள்
ஆண்டவரை தரிசிப்பீர்களோ அதே போல் உங்கள் வீட்டிலும் பரிசுத்தத்திற்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆசீர்வாதத்தோட தேவனுடைய தங்கும் இடத்த நீங்கள் ஆசீர்வாதமாக வச்சுக்கணும். அப்படி வைக்கும் போதோ உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவர் மனப்பூர்வமாக கேட்டு அவர் வந்து உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவார். அவர் அங்கே தங்குவார். அங்கே விட்டு வெளியே போக மாட்டார். அப்போது சாத்தானுக்கு அங்கே இடம் கிடையாது. அங்கே இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கும். ஏன்னா ஆண்டவர் உள்ளே வந்துட்டார் இல்லையா? அந்த குப்பைகள் பிரச்சனைகள் போட்டங்க எல்லாம் வெளியே போயிடுது. ஆண்டவர் உள்ளே வந்துட்டார். ஆண்டவர் உள்ளே வந்த பிறகு சாத்தான் இருப்பானா? அவன் நசுக்கி படப்படுவான். அவன் போன பிறகு அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில் ஒன்லி ஃபார் ஹாப்பி 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 மட்டும்தான். பிளஸ்ஸிங் 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 மட்டும்தான். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது நம்மளுடைய பரிசுத்தத்தில் தான் உள்ளது. உள்ளத்தில் மட்டுமல்ல, இருக்கிற இடத்துலையும் அப்படி இருக்க வேணும், அப்படி கொடுக்க வேணும். அப்படி கொடுக்கும்போது தான் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு நிலைத்திருப்பார், நம் வீட்டில் நிலைத்திருப்பார். அப்போது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த சாத்தானின் கிரைகள்லாம் வெளியே போகப்பட்டு சுகம் பலவீனங்கள் எல்லாம் பலனாக மாறும், சுகவீனங்கள் சுகமாக மாறும், நோய்கள் எல்லாம் பறந்து போகும். ஏனென்றால் சாத்தான் விலகி போய்விட்டான் இல்லையா? அப்போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இறுதி காலங்கள் நித்திய ஜீவன் அடைவதற்கான வழி கூட அதன் மூலமாக பிறக்கும். யாராவது வீட்டில் வந்து ஜெபம் பண்ண வந்தால் கூட அந்த வீடை சுற்றி பார்க்கும்போது ஒரு பரிசுத்தத்தை உணர வேண்டும். அதற்கு நாம் வீட்டையும் சுத்தமாக, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபமோ யாராவது வந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வீட்டை வெளியே போகும்போதோ நல்ல வீடு நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, ஜெபம் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகணும். அதே சமயத்தில் நம்ம பசுத்தமாக ஜெபம் பண்ணிட்டு போனால் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, அந்த வீடு ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்குது, அசுத்தமாக இருக்குன்னு சொன்னால் அது சாத்தானுடைய கிரியை. அது ஒரு சாபக்கேடான ஒரு விஷயமா இருக்குது. வீடு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு சாபத்தின் அடையாளமாக போயிடுது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி இடம் கொடுக்காம சாபத்துக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்காம நாம் வந்து பரிசுத்துக்கு இடம் கொடுத்து நான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையான இடமாக மாற்றி இந்த பரிசுத்தமுள்ள ஒரு இடமா இருக்க வேண்டும். இந்த தலைப்பு கூட பரிசுத்தமான ஒரு இடம் தான். பரிசுத்த இடம் என்றால் ஆண்டவர் தங்கும் இடம். ஆண்டவர் தங்கும் இடம் எது? பரிசுத்தம். அது உள்ளத்தில் மட்டும் இருக்கிற இடத்துலையும் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் இதை பற்றி நான் பேசியிருக்கேன்னா, எங்கள் குடும்ப வாழ்க்கையில் கூட நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த ஒரு பிரச்சனைகள் போராட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அது விடுதலை பெற வேண்டும். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்திருக்கும். கிறிஸ்தன வீட்டில் கூட சொல்கிறேன். நிறைய வீடு பெரிய வீடாக இருக்கும். வீடை சுற்றிலும் நிறைய அதாவது அலங்கோலமான காட்சிகளாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குறை இருக்கும், ஒரு பிரச்சனை இருந்து தான் இருக்கும். நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள், எந்த வீடு வந்து நீட்டாக இருக்குதோ அந்த வீட்டில் பிரச்சனையே இருக்காது. பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சரி பண்ணுவார். எந்த வீட்டில் எவ்வளோ ஜபம் இருந்தாலும் அந்த வீடு சுத்தம் இல்லாமல் இருக்குதோ அந்த வீட்டில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும், குறைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது வந்து எங்கள் வீட்லேயும் பார்த்துருக்கேன், எங்கள் சம்மந்த வீட்லேயும் பார்த்துருக்கேன். நீங்கள் யாராவது இந்த மெசேஜ் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் அந்த வீட்டையே நீங்கள் சுத்தப்படுத்துங்க. உங்களால் முடிஞ்சு சுத்தப்படுத்தி அந்த வீட்டை பரிசுத்தமாக வச்சுங்க. ஏனென்றா ஆண்டவர் வருகின்ற இடம். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனம் சொல்கிறது. அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து கொண்டு வருவதற்கு நீங்கள் அந்த இடத்த பரிசுத்தமாக வைக்கணும். கால் வைக்கின்ற இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்போது வீட்டை பரிசுத்தப்படுத்துங்கள். உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார், நிறைவேற்றுவார், விடுதலை கொடுப்பார். தேவனுக்கே மகிழ்ச்சி உண்டாவதாக நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்க நன்றி கர்த்தாவே. நாளில் கூட சாமி நீ கொடுத்த இந்த பரிசுத்தமான இடத்திற்காக, நன்மைக்காக, ஈவுக்காக நன்றியோ துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, எங்கள் உள்ளத்தை நான் பரிசுத்தப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அல்லாம இடத்தை நீ தங்கும் இடத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்படி நடக்க முடியாத கர்த்தாவே, எத்தனையோ வீடுகளில் இன்று ஜப ஆவி இருந்தாலும் கர்த்தாவே அசுத்தம் என்கின்ற அந்த இடமும் இருக்குது கர்த்தாவே. அதிலிருந்து விலகி போடும்படியாக சாமி ஒரு ஜபத்தினாலும் வேண்டுதலினால் கர்த்தாவே எங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எங்கள் எல்லா சின்னதலையும் மும்பையில் நினைக்கும்படியாக விசுவாசிக்கும்படியாக கர்த்தாவே நாங்கள் தங்குகின்ற இடங்கள் கூட பரிசுத்தப்படுத்த வேண்டும்படியே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்போது நீங்கள் தங்கும் இடம் மாறும் கர்த்தாவே. ஆமாம் சாமி, எப்படி ஆலயம் பரிசுத்தமாய் உள்ளது போல அதே போல் எங்கள் வீடும் பரிசுத்தமாக இருக்கும்படியாக வீட்டை சுத்தப்படுத்தி வைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்போது நீர் எங்கள் மத்தியில் இறங்குவீர் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அதன் மூலம் எங்கள் ஜெபத்தின் மூலம் எங்களுக்கு அநேக விடுதலைகளும் அநேக ரட்சிப்புகளும் அநேக போராட்டங்களுக்கு மத்தியிலே விடுதலை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆமாங்க, பலவீனங்கள்லாம் பலமாயம் வரும்படியாக
எங்கள் சுகவிலங்கள் சுகமாய் மாறும்படியாக நீ செய்வீர்கள் விசுவாசிக்கிற கர்த்தாவே. ஆமாம் சாமி, நீ எங்களுக்கு இருளிலிருந்து விலகி வெளிச்சத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் எனக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுநிலை பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பேன். இந்த இடம் இவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்க. பசுமையாக பரிசுத்தமாக இருக்கிறது. அதே போல் உங்கள் உள்ளம் பரிசுத்தமாக வச்சுங்க. அப்போது ஆண்டவருக்கு நீங்கள் எடுக்கின்ற அந்த ஜெபம் அவர் கேட்டு அவர் உங்களுக்கு பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமென். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர்